பாருங்கள் வா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஐயோ செம ஆக்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிட்டாரு. வா, செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சைஸான விரால். நான் பாருங்கள் எப்படி தெரியுது அடி. இது நான் இந்த தெரியல, பாம்பு கூட மாட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் விரால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார். சூப்பராக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விரால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்திங்கன்னா விராலுக்கு தூண்டி போட்டிருந்தோம் நேற்று ஈவினிங்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 முள் கோர்த்து போட்டுச்சிருந்தோம் புறா கசிலாம் வச்சு. அதில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரே ஒரு விராலுக்கு மட்டும் மீடியமாக சைஸ் ஒன்று மாட்டுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் விராலுக்கு கோர்த்து போட்டிருந்தேன் காலையில் ஒரு புறா கசிலாம் கோர்த்து. அதில் ஒரு விரால் மாட்டுச்சு. அது எப்படி பிடிச்சிருக்கு நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் வந்துருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும். 5 மணி டைமில் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் கட்டி வச்சுருக்கேன். பாருங்க எங்கே இழுத்துட்டு போயிருக்கு, யாருன்னு தெரில. ஐயோ, மீனே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் தெரியுதுங்களா? ஏன்னு தெரில, மேலே போய் கிடக்கு மீன். என்ன எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரில. சரி, வேறு இன்னொரு துண்டி போய் பார்ப்போம், அந்த துண்டியில் என்ன இருக்கான்னு. இந்த தூண்டியில் சாப்பிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் முள் இருந்துங்களா, சாப்பிட்டு போயிட்டுருக்கு. மேலே எப்படி கட்டியிருக்கோம் பாருங்களேன். இங்கே தான் தொங்க விட்டுருக்கோம், சாப்பிட்டு போயிட்டுருக்காரு போல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தூண்டி போட்டிருக்கோம். அங்கே தான் இது பண்ணியிருந்தாங்க. இருக்கான்னு பார்ப்போம். வரைக்கும் ஒருத்தர் தான் மாட்டியிருக்காரு. இதையும் சாப்பிட்டு போயிட்டுருக்கு போல். இந்த முள்ளும் சாப்பிட்டுருக்கு. தங்குஸ் பார்த்திங்கன்னா இங்கே மேலே தான் கட்டியிருக்கோம். 4 முள்ளையும் சாப்பிட்ருக்கு, எதுவும் இல்லை. பாருங்கள், இதில் தான் கட்டியிருக்கோம். எல்லாத்தையுமே இழுத்துட்டு போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயுமே இழுத்துன்னு போய் சாப்பிட்டுட்ருக்கு. பார்த்தீங்களா, வேஸ்ட் ஆஃப். இதில் வேறு முள்ளுங்களாம் இருக்குது. இது எங்கேயோ போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முள் நான் ஒரு இடத்துல போட்டிருந்தேன், இது எங்கேயும் இழுத்துன்னு போயிட்டுருக்கு. இங்கே பாருங்களேன், எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்களேன். முள் வச்சுருக்கு பாருங்களேன், தெரியுதுங்களா? முள்ளே வளைச்சி தின்னுட்டு இருக்குது. இதெல்லாம் ஒன்றே போட்டு ஒன்றே பார்க்கணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்
தெரியுதுங்களா? இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இந்த முள்ளும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு போயிட்டுருக்காருப்புல. முள் இருக்கா இல்லையான்னு தெரில. முள் இங்கே பாருங்கள், முள்ளையே உடச்சி எடுத்துன்னு போயிட்டுருக்கு. என்ன முள் தான் போடுறதுன்னு தெரில. நல்லா ஸ்ட்ராங்காக தான் வாங்கி போட்டேன். அடுத்த வாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக வாங்கி போடணும் போல். முள்ளையே உடச்சிட்டு போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 3 தூண்டி இருக்குது, அதை மட்டும் பார்க்கலாம் என்ன மீன் மாட்டுறாங்கன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு முள் போட்டிருக்கோம். அதுலேயும் எதுவும் இல்லை போல், அப்படியே தான் இருக்கார். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அடித்து சாப்பிட்ருக்கு. இதில் தான் கட்டியிருக்கோம். பஞ்சு அங்கே இருக்குது, இதில் கட்டியிருக்கேன். இழுத்தாங்கன்னா இதிலே ஆடுவாங்க. அவங்க இங்கே வெளில போக முடியாது. அதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்களேன், தண்ணி ஷேக்காக எடுத்துட்டுங்களா? லைட்டாக தான் இருக்குது. தங்கூஸ் ஒரு லாங்காக போட்டிருக்கேன். பாருங்களேன், டைட்டாக இருக்குது, என்னன்னு தெரில. இங்கே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடியுது. நான் மீன் தெரியலையே. பாம்பு கூட மாட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், விரால் இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஆக்டிவாக இருக்கார். சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விரால் நல்லா வேட்டலாம் இன்றைக்கி. செம்ம சூப்பராக இருக்கார். வேளாளுக்கு காற்று போய்டும் கரைக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது. நேற்று சாயந்தரம் போட்டு போனது ஒரு 10-11 துணி போட்டு போயிருக்கேன். அதில் மாட்டிருக்காரு. ஒரு மீடியமான சைஸ் தான் விரால். பாருங்க, எப்படி திருப்பவே முடியல. அவர் எப்படி வருங்களேன், அடியெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நல்லா வேட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பிடிச்ச விரால் மீன் எப்படி சூப்பராக தண்ணியில் விட்டுருக்கேன். எவ்வளோ அழகாக போகிறாரு பாருங்க. ஐயோ, எகிரி குதிக்குது ஃப்ரெண்ட்ஸ். விட்டா எகிரி குதிச்சுவார் அவர். கொஞ்சம் கேப் கச்சா போதும், குட்டி மோதி பாப்பாப்பில் அப்போன்னு எரிச்சு குடிச்சிட்டு போயிடுவார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் புறாக்காசி இது பாருங்கள் போட்டு வச்சுருக்கோம். இங்கே போது பாருங்கள் மீன். இங்கே பாருங்கள், இப்படி தான் கட்டி வச்சுருக்கோம். இதில் கட்டி அப்போ தான் இழுத்துட்டு போகிறப்போ கரெக்டாக இருக்கும். அது நம்ம பார்த்திங்கன்னா லப்பர் மாதிரி இருக்கும். மீன் அறுத்துட்டு போகாது, எங்கேயும் இதுவும் ஆகாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புறாக்காசி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புறாக்காசியை நம்ம கோத்து போட போகிறோம் நீங்கள் விராலுக்கு. ஓகேங்களா? போட்டாச்சு. பார்ப்போம், 2-3 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் என்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்கள், இங்கே போட்டது இங்கே தான் இருக்குது. இன்னும் புறாக்காசி இங்கே வரைக்கும் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விரால் இருக்குது. நம்ம போட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு. ஒரு விரால் ஒருத்தர் இருக்கார், நல்லா டைட்டாக இருக்கார். தலை சூப்பராக மாட்டியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இழுத்துட்டு போயிருக்கு. நல்லா சைஸான விரால் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், பா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஐயோ செம ஆக்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாப்பிட்டாரு. செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சைஸான விரால். பாருங்கள் எப்படி தெரியுது பார்த்தீங்களா வாயில். ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், முள்ளோட உடச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா ரவோண்டு தான் வாயில் வச்சுன்னு இருக்காரு. கக்கிட்டு போயிடுவாருன்னா மீனை. முள் மாட்டிகிட்டு போல் வாயில். நல்லா சைஸான விரால் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
சைஸான விரால். எப்படி இருக்காரு பார்த்தீங்களா? எப்படியும் ஒரு கிலோ கிட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா வேட்டை தான் இன்றைக்கி. வந்ததுக்கு 2 விரால் மாட்டிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 விரால் இன்றைக்கி. 2 மீன் மாட்டிருக்கு விரால். நல்லா வேட்டை தான், சூப்பராக மாட்டிருக்கு. பாருங்கள், வெளியே வந்துட்டு போல இதா பாம்பு மாதிரி போயிருங்களே. அது பேர் இந்த விரால், அது வேறு விரால். அது அப்படியா? ஆமாம், இது ஒன்று தான். அது காலையிலே மாட்டுச்சு, அதனால் பையில் போட்டதுனால வெளுத்த மாதிரி இருந்துச்சு. ஆமாண்டா, ரைட். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இன்றைக்கி நல்ல வேட்டை தான். 2 விரால் மாட்டிருக்கு. 10 துள்ளி அடிச்சதில் கீழே காட்டி எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 கிலோ கிட்ட வரும். 2 சேர்த்தியா? நல்லா சைஸான விரால், நல்லா வேட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். நெக்ஸ்ட்டு ஃபிஷிங் வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.